JSAM மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் வேதமும் குறளும். இன்றைய வேதவசனம்: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். குறள் இப்படியாய் சொல்லுகிறது: பெருக்கத்து வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. இதனுடைய விளக்கம் என்னவெனில், உயர்ந்த நிலை வரும்போது அடக்க உணர்வும், அந்த நிலை மாறிவிட்ட சூழலில் யாருக்கும் அடிமையாக அடங்கி நடக்காத மான உணர்வும் வேண்டும். வேதவசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாய் சொல்லுகிறார்: என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூரணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். சிந்தனைக்கு: தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் மனரம்யமாய் வாழ்ந்து உமைப்போல தாழ்மையை வெளிப்படுத்தவும், எல்லாவற்றிலும் அடக்கமாய் நடந்து கொண்டு உம்முடைய மாதிரியை பின்பற்றி ஆசீர்வாதத்தை பெற்று சாட்சியாய் ஜீவிக்கவும் கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.